திருப்பள்ளி எழுச்சி. மறைந்துள்ள இருளை ஒளியாக்கி அருளல். பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 28ஆம் நாள். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயம் நின்னடியார். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி. திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி. அந்தணன் ஆவதம் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விளக்கம். இவ்வுலகம் தோன்றுவதற்கு முன்னமே இருந்தவனே. உலகத்தின் தொடக்கம், மையம், முடிவு என அனைத்தும் நீயே ஆகி நிற்கிறாய். படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தோழல் புரியும் அயன், அரி, அரண் மும்மூர்த்திகளே உன்னுடைய முழுமையான நிலையை அறிய முடியாது எனும் போது மற்றவர்கள் உன்னை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பந்து விளையாடும் மென்மையான விரல்களைக் கொண்ட உமையம்மையுடன் நீ உனது அடியார்களின் பழைய குடிசைகள் தோறும் தேடி வந்து எழுந்தருளி கருணை செய்தாய். சிவந்த நெருப்பை போன்ற உன்னுடைய ஒளி பொருந்திய திருமேனியை எனக்குக் காட்டினாய். அடியவர்கள் உய்யும் பொருட்டு திருப்பெருந்துறையில் நீ உறையும் திருக்கோயிலையும் எனக்குக் காட்டி அருளினாய். வேதங்கள் ஓதும் அந்தண வடிவில் குருவாக வந்து என்னை அடிமையாக ஏற்று ஆட்கொண்டாய். தெவிட்டாத அமுதம் போன்றவனே, எம் பெருமானே, நீ உறக்கம் நீக்கி எழுந்தருள்வாயாக. கருப்பொருள். இறைவன் மிகப்பெரியவன், அரியவன் என்றாலும் அவன் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டு அடியாரின் குடிசை வீடாக இருந்தாலும் தேடி வருவான் என்ற உயரிய உண்மை இதில் உணர்த்தப்படுகிறது. திருப்பெருந்துறையில் உள்ள ஆவுடையார் கோவிலில் மாணிக்கவாசகருக்கு இறைவன் ஒரு குருவின் வடிவில் வந்து உபதேசம் செய்த வரலாற்று நிகழ்வே அந்தணன் ஆவதம் காட்டி வந்தாண்டாய் என்ற வரி உறுதிப்படுத்துகிறது. இதுபோன்று அனைவருக்கும் இறைவன் அருள் செய்ய காத்திருக்கிறான். ஆகவே அறியாமை எனும் உறக்கத்தை போக்கி விழிப்படையச் செய்து நம்மை தெய்வீக நிலைக்கு ஆட்படுத்துவார் என்பதே இப்பாடலின் கருத்து.